ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு காஃபி போட போகிறோம். அதுவும் பால் சேர்க்காமல் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி இருந்தாலே போதும். இது நம்ம பால் இல்லாத சமயங்கள் போடலாம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் எங்கேயாவது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி இருந்துச்சுனாலே ரொம்ப சூப்பரான இந்த காஃபி நம்மளால் ரெடி பண்ண முடியும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம 6 மாதத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாதுங்க. வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த பவுடர் ரெடி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா சரியாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நான் ஒரு பாக்ஸ் அளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களோட அளவுகளை நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பால் பவுடர் எந்த பிராண்டு பால் பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பால் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கெட்டியாக வேணும், திக்னஸாக நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இதுவுமே நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம். ப்ரூவாக இருந்தாலும் சரி, நெஸ்கஃபி இந்த மாதிரி எதுனாலும் சரி. இது பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப பவுடர் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடும். சில சமயத்தில் நமக்கு காஃபி குடிக்கணும் போல் தோணும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பால் இருக்காது. அப்படியே பால் பவுடர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பால் பவுடரை காய்ச்சி அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போனாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்கக்கூடிய சுடு தண்ணி சேர்த்து ஆற்றிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காஃபி. அதே மாதிரி இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம் அல்லது டூர் போகிறோம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் காஃபி வாங்கி குடிக்க முடியலனா கூட இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே போட்டு குடிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் கடைகளில் குடிக்கிறது பிடிக்காது, சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி பண்ணி குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். எப்போலாம் தேவையோ அந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா காத்தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டியாக ஆகிடும். ஆனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக காஃபி ரெடி பண்ணுறதுக்கு இதிலேருந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு டம்ளரில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சூடான தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். சில பேருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நார்மலாக இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூனால் கலக்கி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 முறை மட்டும் நம்ம இதை ஆற்றிக்கலாங்க. ஏன்னா இது ஆற்றினா தான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஆற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆற்றிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சில சமயங்களில் பால் இல்லாதப்ப உடனேவே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குடிச்சுப்பேன். அதே மாதிரி வெளியில் போகும்போது கூட சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய்ப்பேன். லைட்டாக சுடு தண்ணி மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை கலந்து குடிச்சிக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நம்ம நார்மலாக காஃபி போட்டு குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட பால் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பால் காய்ச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி ரெகுலராக நீங்கள் இது யூஸ் பண்ணலன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு எப்போ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். வெளியில் எங்கேயாவது போகிறோம்னா ட்ராவலிங் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால அந்த காஃபியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம ரெடி பண்ண இந்த காஃபி பவுடரை மட்டும் நம்ம இந்த மாதிரி நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுவே நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.